7 டேஸ் லைஃப் ரீசெட் சேலஞ்ச். 7 நாள்ல அப்படி என்ன ப்ரோ பெருசா வந்து பண்ணிட முடியும்? இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒருத்தங்க லைஃப்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாம அவங்க லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 7 நாள் ஓகேங்களா? ஒரு 7 நாள் எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகுறாங்க. எல்லா தீய பழக்கமும் பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் அவனை என்ன சொல்லும்? இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இப்ப அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவன உலகம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. இந்த மாரி வந்து பேசும். ஜஸ்ட் 7 டேஸ்னால. 7 டேஸ்ல இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு தீயத பண்ணி முடிக்கும்போது, நல்லதையும் பண்ணி முடிக்க முடியும். உங்க லைஃப் எப்படி இருந்திருந்தாலும் சரிங்க, எவ்வளவு இழப்பு இருந்தாலும் சரி, என்ன ஆக ஆசைப்பட்டாலும் சரி, எல்லாத்தையுமே பண்ணி முடிக்க முடியும். இந்த ஒரு 7 டேஸ் சேலஞ்சுனால. நீங்க எடுத்த உடனே 21 டேஸ், 48 டேஸ் இந்த மாரி போறத விட, 7 டேஸ்ல ஆரம்பிங்க. அது ஒண்ணு குடுக்கும். அத வச்சு அடுத்தடுத்து வந்து போக ஆரம்பிங்க. நான் நிச்சயமா ஒரு விஷயம் சொல்றேங்க. இத நீங்க பண்ணி முடிக்கும்போது, உங்க லைஃப் நிச்சயமாக மாறி இருக்கும். அத நீங்களே உங்க கையால வந்து எழுதுவீங்க. இப்ப அத பத்தி முழுமையா வந்து பார்க்கலாம். ஒரு 5 விஷயம். நான் சொல்லப் போற 5 விஷயங்களையும் கரெக்ட்டா வந்து பண்ணா போதும். இந்த ஒரு 7 நாள்ல. இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல உங்களால முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அத சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் காலையில எழுந்திருச்சு 1 மணி நேரத்துக்கு மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல வந்து கையில வந்து எடுக்கவே கூடாது 1 ஹவருக்கு. என்ன ப்ரோ எல்லாரும் மாரி நீங்களே சொல்லிட்டீங்க. புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த மாரி நீங்க கேட்கிறீங்க அப்டின்னா சொல்றேன் பாருங்க. நீங்க காலையில எழுந்திரிச்சதும் மொபைல் ஃபோன் வந்து 1 ஹவர் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்க மூளையால எதுவுமே சிந்திக்க முடியாது. நீங்க என்ன வீடியோ பார்க்குறீங்களோ, என்ன நியூஸ் பார்க்குறீங்களோ, அத பத்தி மட்டும் தான் உங்க மூளை வந்து நெனச்சுக்கிட்டே இருக்கும் அந்த டே ஃபுல்லாவே. அதுக்கு பதிலா நீங்க 1 ஹவர் அதுக்கு டைம் குடுக்குறீங்க அப்டின்னா, உங்கள பத்தி சிந்திக்கிறதுக்கு நீங்க உங்க மூளைக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறீங்க, டைம் குடுக்குறீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எது சரியா இருக்கும்? நீங்க புதுசா என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க மூளை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படி யோசிக்கிறதுக்கு நம்மள நெறைய பேர் வந்து டைம் வந்து குடுக்குறதே கிடையாது. காலையில எழுந்திரிச்சதும் மொபைல் தான் பார்க்குறோம், அப்டேட்ஸ் பார்க்குறோம், Instagram, YouTube எல்லாமே பார்க்குறோம். அது தப்புங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் மொபைல் ஃபோன கையிலேயே வந்து எடுக்காதீங்க. ஒரு 7 நாள் இத நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மூளை நல்லா வந்து வேலை செஞ்சு, உங்களுக்காக வேலை செஞ்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். இது நிச்சயமாக வந்து பண்ண பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, ஒரு பெரிய விளைவ வந்து இது வந்து ஏற்படுத்தும். ஓகே. செகண்ட் ஒண்ணு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, டூ டூ லிஸ்ட். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நான் டெய்லி வந்து பார்க்குறீங்கன்னா இந்த பக்கம். காலையில எழுந்திரிச்சதும் ஒரு 1 ஹவர் வந்து அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? என் மூளை எனக்கு ஐடியா குடுத்திருக்கும் இல்லையா? அமைதியா இருந்ததுனால. அத வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எழுதுவேன். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறேன் இல்லையா? அது எழுதிருவேன். அப்புறம் புக் ரீடிங், வீடியோ மேக்கிங், புக் டிரான்ஸ்லேஷன். என்னோட புக்க வந்து தமிழ் புத்தகங்கள வந்து இங்கிலீஷ்ல வந்து கொண்டு வரப் போறேன். நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேங்க. அத வந்து இங்கிலீஷ்ல வந்து மாத்திக்கிட்டு இருக்கேன். சோ அது வந்து பண்ணுவேன். அப்புறம் ட்ரேடிங் வந்து பண்ணுவேன். ட்ரேடிங் வீடியோ வந்து பண்ணுவேன். புதுசா ஏதாச்சும் ஸ்கில் வந்து கத்துக்குவேன். இந்த மாதிரி இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நிச்சயமாக எழுதிருங்க. நம்ம எல்லா நாளும் வந்து மேக்ஸிமம் ஒரே மாரி வேலை தான் வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் அத வந்து எழுதுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் வந்து செட் பண்ணிட்டு, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு மார்க் வந்து குடுக்க பாருங்க. இன்னைக்கு நீங்க எழுதியிருப்பீங்க இல்லையா? அதுல எவ்வளவு வந்து முடிச்சிருப்பீங்க? அதெல்லாம் டிக் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு மார்க் வந்து குடுங்க. 10க்கு 7, 6 அந்த மாரி வந்து குடுங்க. எல்லா வேலையுமே முடிச்சிருந்தீங்கன்னா, 10க்கு 10 குடுத்துருங்க. இத நீங்க பண்றதுனால, நம்ம எவ்வளவு சோம்பேறியா இருக்கோம். நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குது. நம்ம ஏன் இத பண்ண மாட்றோம்? பண்ணா நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவு முன்னேறலாம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு விஷயம் பண்ண முடியுது? இதெல்லாம் வந்து தெரிய வருங்க. நிச்சயமாக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட்ல வந்து காலையில எழுந்திரிச்சதும் எழுதி வச்சிருங்க. இந்த மாரி போர்டு இருந்துச்சுன்னா, போர்ட்ல கூட வந்து எழுதி வைங்க. அது உங்க லைஃப் வந்து நிச்சயமாக மாத்தும். சோ 7 நாளும் ஒரு நாள் கூட விடாம இத கண்டிப்பா வந்து எழுதிறணும். நீங்க ஒரே விஷயத்த வந்து பண்ணாலும் சரி, அது வந்து எழுதிறணும் கண்டிப்பா. சரிங்களா? இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணுங்க. இந்த ஒரு 7 நாளுக்குள்ள நீங்க ஒரு புத்தகம் வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். என்ன ப்ரோ புத்தகம் படிக்கிறது ஓகே நல்ல பழக்கம் தான். என் லைஃப்ல அதனால என்ன யூஸ் இருக்கு? இந்த மாரி நெறைய பேர் கேட்கலாம். நான் நெறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் புத்தகம் படிக்கும்போது, இங்க கதை புத்தகம் மட்டும் கிடையாது. நெறைய விதமான புத்தகம் இருக்கு. நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா புத்தகமுமே இருக்கு. நீங்க பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஒரு 100 புத்தகம் இருக்கு. அந்த 100 புத்தகத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்டின்னா, பணக்காரனா ஆகுறது எப்படின்னு சொல்லி நீங்க ஒரு புக்க வந்து எழுதிற முடியும். புத்தகம் வந்து ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்டின்னா, அவங்க புத்தகம் எழுதக்கூடியவங்க கிடையாது.
நான் 5 வருஷமா வந்து ட்ரேடிங் வந்து பண்றேன். நான் மந்த் ஆன் மந்த் வந்து அதுல ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நான் சொல்லி தரேன் அப்படிங்கும்போது, நீங்களும் அத பயன்படுத்தி லாபம் வந்து பண்ண முடியும் இல்லையா? அப்படி பிசினஸ் பத்தி, பணத்த பத்தி எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க படிக்கும்போது உங்க லைஃப் நிச்சயமாக மாறும். நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. தப்பு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிசினஸ்ல வந்து இது பண்ணக்கூடாது. இது வந்து பண்ணலாம்ன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நிச்சயமாக புத்தகங்கள் வந்து நெறைய வந்து படிங்க. இந்த 7 நாளுக்குள்ள நிச்சயமாக நீங்க ஒரு புத்தகமாச்சும் படிச்சு முடிச்சிருக்கணும். புத்தகத்தோட பக்கங்கள் வந்து 300, 400, 500 அப்படி இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாதுங்க. 100ல இருந்து 200 பக்கம் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு 20, 30 பக்கம் வந்து படிங்க. அந்த 7 நாள் முடியும்போது ஒரு முழு புத்தகத்த நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. அது படிச்சு முடிச்சதுனால இன்னும் ஒரு 10 புத்தகத்த உங்களால படிச்சு முடிக்க முடியும். அந்த ஒரு புத்தகம் நீங்க முடிச்சதுனால, அது குடுத்த வில் பவர பயன்படுத்தி, இன்னொரு 10 புத்தகம் நீங்க படிச்சு முடிக்க முடியும். ஸோ நிச்சயமாக இத வந்து பண்ணிருங்க. சரிங்களா? சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டாச்சு இல்லையா? நிச்சயமா பண்ணி தான் ஆகணும். ஓகே. 4த் ஒண்ணு வந்து, இந்த 7 நாள்ல உங்க தலையெழுத்த நீங்க மாத்தி எழுத போறீங்க. என்ன ப்ரோ பண்ணணும்? சீக்கிரம் சொல்லுங்க அப்டின்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க. இந்த புக்ஸுக்குன்னு சொல்லி தனி நோட் வந்து வச்சுக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு டைரி வந்து வச்சுக்கோங்க. அந்த டைரியில வந்து என்ன எழுதணும் அப்டின்னா, முதல் நாள் நான் ஒரு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இத ஸ்டார்ட் பண்றதுனால நான் என்ன வந்து பண்ண போறேன்? எத வந்து மாத்த போறேன்? இத வந்து ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து எழுதி வைங்க. 2வது நாள், நான் எழுதி வச்சதெல்லாம் கிடைச்சுச்சு அப்டின்னா, என் லைஃப் எப்படி மாறும் அப்டிங்கிறத ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து எழுதுங்க. 3 நாள், மாறுன மாரியே நம்பிட்டு, அது மாறுனதுனால உங்களுக்கு என்னலாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத, என்னலாம் கிடைக்கும்? அத வந்து எழுதுங்க. காரு, வீடு, பாசம் என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் எழுதுங்க. அந்த 7 நாளுக்குள்ள உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க. அது கிடைச்ச மாரியே நீங்க எழுதி வைங்க. உங்க மூளைக்கு நீங்க அனுப்பக்கூடிய செய்தி இது. ஸோ உங்க மூளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இவனுக்கு இதுதான் தேவைப்படுது. இவனுக்கு இது குடுக்கணும் அப்படின்னா, இவன் என்ன பண்ணணும்? ஓகே இத பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு நெறைய ஐடியாஸ குடுத்து அத வந்து பண்ண வச்சுரும். உங்களுக்கு கடவுள் மேல அது என்ன மதமா இருந்தாலும் சரி, நம்பிக்கை வந்து இருக்கலாம். இல்ல பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இருக்கலாம். நீங்க எத நம்புறீங்களோ இல்லையோ, உங்க மனச நீங்க நம்பி தான் ஆகணும். உங்க மனசுக்கு உண்மையா இருந்து தான் ஆகணும். அப்படி நம்பி ஒரு 7 நாள் இது எழுதம்போது, உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மேஜிக் வந்து நடக்கும். நான் இதுவரைக்கும் எத்தனையோ புத்தகங்கள் படிச்சுட்டேன். படிச்ச எல்லா புத்தகத்திலயுமே பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இல்லாம இல்ல. பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள், அது ஒரு மதம், அதுக்கு கோயில் கட்டுங்க அப்படிலாம் சொல்ல வரல. பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம மனசு தான். அது ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த உலகத்துல வந்து உயிர்கள் எல்லாம் தோன்றிருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு சக்தி வந்து நிச்சயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சக்தி. அந்த ஒரு சக்தி கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து கேளுங்க. அந்த 7 நாள்ல வந்து நீங்க எழுதி வைக்கும்போது, உங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய மேஜிக் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒரு புது மனுஷனா வந்து உருவாக ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு வீடியோக்காக சொல்றேன் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்க வேணாங்க. நிச்சயமாக என் லைஃப்ல நெறைய மாற்றங்கள உருவாக்குச்சு. எதுக்குமே லாக்கி இல்லாத ஒரு பையன் மாரி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். பட் நான் ஒரு 6 புத்தகத்த வந்து எழுதுறேன். நெறைய விஷயங்கள் பண்றேன். என் லைஃப் வந்து மாறுச்சு. நெறைய பேர் லைஃப் வந்து மாறி இருக்குது. அதனால தான் சொல்றேன். உங்க லைஃப் மாறணும் அப்டின்னா, இத நீங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ 4த் ஒன் வந்து பாக்குறீங்க அப்டின்னா, கிராட்டிட்யூட். உங்களுக்கு வேணும் அப்டிங்கிறத சொல்ல ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க. அது கிடைச்ச மாதிரியே வந்து எழுத ஆரம்பிங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எல்லாமே தானா வந்து நடக்குங்க. அடுத்து 5த் ஒன் இது எல்லாமே சரியா வந்து பண்ணிட்டாலும், ஒருத்தன் தன்னோட கோல் வந்து எதுன்னு சொல்லி செட் பண்ணல அப்டின்னா, அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அது வந்து தோல்வி அடைய வாய்ப்பு வந்து இருக்கு. நெறைய பேர் வந்து தொழில்ல வந்து தோக்குறதுக்கு காரணம் என்னங்க? அவங்களுக்கு பிடிக்காத தொழிலா இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாத தொழிலா இருக்கலாம். அந்த மாரி போய் பண்ணி மாட்டிக்குவாங்க இல்லையா? அந்த மாரி நீங்க வந்து மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து முடிவு பண்ணுங்க. உங்களுடைய கோல் என்ன? நீங்க எதுக்காக இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க? நீங்க எதுக்காக ஓடப் போறீங்க? அப்படிங்கிற கோல் வந்து நிச்சயமாக செட் பண்ணி ஆகணுங்க. ஒரு கோல் இல்ல அப்படின்னா, ஒரு மனிதன் எவ்வளவு ஓடுனாலும் சரி, அது வேஸ்ட் தான். நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என் லைஃப்ல வந்து ஒரு கோல் இருக்கும். ஒருத்தன் தெருவுல நடந்து போறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு காரணத்துக்காக தான் நடந்து போவாங்க. ஒருத்தன் ஓடுறான், பைக் ஓடுறான் அப்படின்னா, ஒரு காரணம் வந்து இருக்கும் இல்லையா? அதே மாரி உங்க லைஃப்பும் ஒரு காரணத்துக்காக இருக்கணுங்க. கோல் வந்து லைஃப்ல வந்து இல்ல அப்படின்னா, நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியாது. ஸ்கூல் படிச்சோம், காலேஜ் படிச்சோம், வேலைக்கு சொல்றாங்க. வேலைக்கு போவோம், சம்பாரிப்போம். அத வச்சு லைஃப்ப வந்து ஓட்டுவோம். இது லைஃப் கிடையாது. இது ஒரு கோல் கிடையாது. நான் இந்த அளவுக்கு சாதிக்க போறேன். நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகப் போறேன். என் லைஃப் இப்படி இருக்க போது. நான் ஃபேமிலியோட சந்தோஷமா வந்து வாழப் போறேன். இப்படி ஒரு கோல் வந்து நிச்சயமாக நீங்க செட் பண்ணியே ஆகணும். அப்படி செட் பண்ணா மட்டும் தான் உங்க லைஃப்ல இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு புரோஜனம் வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து 5த் ஒன். லாஸ்ட் ஒண்ணு மட்டும் சொல்லிர்றேன். இந்த 7 நாள் சேலஞ்ச நீங்க நிச்சயமா வந்து முடிக்க போறீங்க. நீங்க முயற்சி பண்ணிட்டாலே அத நிச்சயமா வந்து முடிச்சிட முடியுங்க.
ஸோ நிச்சயமாக இந்த 7 நாளுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில கொஞ்சம் முன்னாடி வந்து எழுந்திருக்க பாருங்க. நீங்க எழுந்திருக்கக்கூடிய டைம்ல இருந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி எழுந்திருச்சு இத பண்ணா கூட போதும். ஆனா தொடர்ச்சியாக அதே டைம்ல எல்லா நாளும் எழுந்திருக்கணும். 5 மணிக்கு எழுந்திருச்சீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த சேலஞ்ச வந்து நீங்க முடிச்சிருக்கும்போது, உங்க டைரி எடுத்து ஒண்ணு எழுதுங்க. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் லைஃப் வந்து இப்படி இருந்துச்சு. இத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் லைஃப் வந்து இப்படி மாறியிருக்கு. என்னென்ன விஷயங்கள மாத்திக்கிட்டீங்க? என்னென்ன விஷயங்கள புதுசா வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? அத வந்து எழுதி வைங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் நெறைய வந்து இருக்கும். நெறைய மாறி இருக்கும். அத கண்டுக்காம வந்து விட்டுருவீங்க. ஸோ எழுதும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது. ஸோ இன்னொரு சேலஞ்ச் வந்து பண்றதுக்கு அது வந்து ஒரு உதவியா வந்து இருக்குங்க. நம்ம லைஃப்ல வந்து ஒரு சேலஞ்ச் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 10,00,00,000 போட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும். நான் ஒரு மாரத்தான்ல வந்து ஜெயிக்க போறேன். 100 கிலோமீட்டர் நிக்காம ஓடுனா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்பல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். நீங்க டெய்லி உங்க லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயங்கள நீங்க ஜெயிக்க முடியல அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெருசா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுல வந்து ஜெயிக்க முடியாது. சோ முதல்ல நீங்க உங்கள வந்து ஜெயிக்க பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஜெயிக்க பாருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் சேர்த்து வச்சு பெரிய பெரிய விஷயங்கள வந்து நம்ம ஜெயிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். சோ நான் என் லைஃப்ல பண்ண விஷயங்கள நான் சொல்லியிருக்கேன். என்னோட புத்தகத்திலேயும் இத பத்தி தான் எழுதியிருப்பேன். அதையும் சொல்லியிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா புக்குமே வந்து படிச்சு பாருங்க. பங்குச்சந்தைய பத்தி, பிரபஞ்சத்த பத்தி, வாழ்க்கைய பத்தி நான் வீடியோல பேசுற மாரி தான் எழுதியிருப்பேன். நெறைய பேருக்கு வந்து அது புடிச்சிருக்கு. சோ அதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். நெறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அத பத்தியுமே பேசணுங்க. சோ லைஃப் எங்கெங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு. எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாரி உங்களையும் கொஞ்சம் மாத்திக்கிட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ண ஆரம்பிங்க. தேங்க் யூ.